ஹாய்! இது சண்டே எடுத்த ஒரு வீடியோ தான். அது ஆல்ரெடி ஷார்ட்ல பார்த்துருப்பீங்க. நாட்டுக்கோழி குழம்பு இது. என்னன்னா நம்ம நாட்டுக்கோழில ரொம்ப ரேரா தான் பண்ணுவோம் இல்லையா? ஆனா, இப்ப என் பையனுக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகுறதுனால டாக்டர் இந்த லகான் கோழிய விட்டுட்டு கொஞ்ச நாள் நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது. என்னன்னா இந்த டிஷ் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. என்னால ஃபுல் ரெசிபி எடுக்க முடியல. ஆனா, என்னால இந்த வீடியோ போடாம இருக்க முடியல. சரி நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு போடுவோம். அடுத்த வாட்டி ஃபுல்லா எடுத்து போடுவோன்றதுனால தான் வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்க. நம்ம பேன்ல மிளகு, சீரகம், சோம்பு, தனியா இத போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. கூட சின்னதா ஒரு பட்டையும், ஒரே ஒரு துண்டு ஏலக்காவ ஃப்ரை பண்ணி ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறட்டும். அதுக்குள்ள குக்கர்ல எண்ணெய் விட்டுட்டு, பட்டையில போட்டுட்டு, வெங்காயம், தக்காளி இத போட்டு வதக்கி கொடுத்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இது கூட நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமா மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு இதையும் போட்டு கலரி கொடுத்துட்டு, கூட மஞ்சள்தூள், இந்த நாட்டுக்கோழி அலசி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு லகான் கூட டக்குன்னு வந்துரும். இது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதனால விசில் போட்டா தான் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். போட்டு ஒரு 3 விசில் போல் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, எண்ணெய் தழும்பு தழும்பு நிக்கும். இது இப்படியுமே சாப்பிடலாம். இன்னும் நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற மாரி இருக்கும்னா, நம்ம மசாலா அரைச்சிருக்கலாம். அதையும் போட்டுட்டு, இன்னும் 2 விசில் வச்சுட்டு, மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு, அது கூட இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு கொதிக்க விட்டா இருக்குன்னா அப்படி இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தொறங்க, அர்ஜென்ட் போட்டு தொறந்துறாதீங்க. நமக்கே வேதனையாகும். இன்னைக்கான வீடியோ தான். அடுத்த வீடியோ என்ன பார்ப்போம். பாய்.